பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. இன்றைய இறைவார்த்தை, பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைப்பிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே, அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை, உன் கழுத்துக்கு மாலை என அணிந்து கொள். My son, be guided by your father's commandment and do not reject the teaching of your mother. Bind them continually upon your heart and tie them around your neck. நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 20 மற்றும் 21. நாம் நம் வாழ்வில் நம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். நமக்கு நல்ல தந்தையும் தாயும் கொடுத்ததற்கு. அவர்கள் நமக்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட பரிசு. நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, நம்மால் தனித்து இயங்க முடியாமல் இருக்கும் பொழுது, நமக்காய் அவர்கள் இரத்தத்தையே உணவாக கொடுத்து நம்மை வாழ வைத்தவர்கள். அவர்களை நாம் ஒரு பொழுதும் உதாசீனம் செய்யக்கூடாது. நாம் பெரியவர்கள் ஆன பிறகு நாம் பெற்றோர்கள் கூறும் அறிவுரைகளை, கட்டளைகளை கேட்காமல் அலட்சியம் செய்தால் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்றோம். நாம் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தால் பல தியாகங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பெற்றோர்களை அவர்களின் முதிர் வயதில் அவர்கள் காட்டிய அக்கறையும் பாசத்தையும் பராமரிப்பையும் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்தோமானால் முதியோர் இல்லம் இல்லாமல் ஒழியும். மேலும் அவர்களை அவமானப்படுத்தி இருந்தோம் என்றால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு, அதற்கு பிறகு நம் தாய் தந்தையரை சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்தால் நம் வாழ்வு நம் கடவுளாக இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வாதமான வாழ்வாக மாற்றப்படும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறைவார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறைவார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறைவார்த்தை, நம்பிக்கை தரும் இறைவார்த்தை, இது இயேசு வழங்கும் இறைவார்த்தை, இது இயேசு பேசும் இறைவார்த்தை.